Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்திருக்கேன். அது என்ன தெரியல, ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 2-3 ப்ராடக்ட்டோட பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வருது. லைக் ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தெரியல, அவங்களுக்கு பாக்ஸ் நிறைய வந்திருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக கவரில் தான் கொடுப்பாங்க இந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே, பட் பாக்ஸில் வந்துருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஸோ எஸ், அமேசானில் இது எடுத்துருக்கேன் இந்த ப்ராடக்ட்டை. என்ன ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலாக தமிழிலே பார்த்துருப்பேங்க. இட்ஸ் அ கேமரா ஆக்சசரி. ஸோ என்ன ப்ராடக்ட்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, காட்டுற பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதாங்க ப்ராடக்ட், இதான் நான் வச்சுருக்கிற ப்ராடக்ட்டு, இதான் நான் இப்போ வாங்கியிருக்க ப்ராடக்ட்டும் கூட. ஸோ எஸ், இதுதான் நான் வந்து இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் இது கிடையாது. ஓகேங்களா, நான் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அபவுட் ஒன்லி திஸ் ப்ராடக்ட். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டுமே இதில் கேமரா நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றக்காக தான் உங்களுக்கு நான் அதை கேமரா போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து இதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ஓகே, இதுக்கான ரிவ்யூ நான் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு இதுக்கான யூசர் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துட்றேன். பட் அதை தாண்டி இப்போ அந்த புது ப்ராடக்ட்டையும் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது, இதே மாதிரி தான் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். சரி, உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட் தான் இருக்கேடா, ஏன்டா இப்போ இந்த ப்ராடக்டை எடுத்த அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கேள்விகள் வந்து கேட்கலாம். அதுக்கான ரீசன் இது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? கிராக் உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இது உடஞ்சி வெளியே வந்துச்சு. இப்போ நான் இது ஆக்சுவலாக இது ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா இது உடஞ்சி வெளியே வரும். ஸோ உடஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் சரி, ரீப்ளேஸ்மெண்ட்காக இது எடுத்துருக்கேன். நான் கேமரா யூஸ் பண்ணுறோம், உடஞ்ச இது வந்து யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்காது. ஷேக் நிறைய ஆகுது அப்படின்றாலும் வந்து லைக் வந்து ஷேக்கிங் ப்ராடக்ட், நம்ம வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இது. ஸோ ஷேக்கிங் ப்ராடக்ட் அப்படின்றதுனால வந்து எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன் மக்களே புதுசாக. சரிங்களா, ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட்டை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டான ஒரு யூஸர் ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சைடில் வைப்போம். ஸோ இது நான் எதுக்கு வாங்கியிருக்கேன், எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ற உங்களுக்கு பார்த்தாலே இப்போ புரிஞ்சிருக்கும். அதனால இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்ஷன் ப்ரோ, அதான் பிராண்ட். நான் யூஸ்வலாக வாங்குறதே அது ஆக்ஷன் ப்ரோ தான். ஜஸ்ட் நல்லாயிருக்கு, எனக்கு தெரிஞ்சிருக்கும். யா, ஸோ இதான் கைஸ் ப்ராடக்ட். ஆல்மோஸ்ட் சேம் ப்ராடக்ட் தான். ஸோ கூட வந்து உங்களுக்கு இது கிடச்சிரும். ஸோ எஸ், இதான் கைஸ் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டு. ஆல்மோஸ்ட் சேம் சைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யா ஆல்மோஸ்ட் வந்து சேம் சைஸா. என்ன ஒன்றா இது வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷில் வந்திருக்கு. இது மேட் ஃபினிஷ் இல்லை, மேபி அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். இது வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட் ஃபினிஷில், பழசு வந்து மேட் ஃபினிஷில் இல்லை, விச் இஸ் அ லிட்டில் அப்கிரேடு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்றபடி இது எல்லாமே இந்த க்ரூஸ்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, ஸ்ப்ரிங்கோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது, யூஸ்வலாக இருக்கிற மாதிரி. அண்ட் இதோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிராக்ஸ் இதாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே இப்போதைக்கு ஒரு கிராக் விட்ட மாதிரி இருக்குது. இது கிராக்கா இல்லை மோல்டிங்கான்னு தெரியல. ஓகே ஃபைன், பட் ஆனால் ஸோ ஃபார் குட் தான். ஸ்க்ரூ செக் பண்ணிக்கலாம். ஓகே தான். ஸோ ஒர்க் ஆகுது, ஆல் குட். ஓகே கைஸ், ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட் நான் எதுக்காக எடுத்திருக்கேன், நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எஸ், கேமரா மாட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ கைஸ், இது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்ஸில் யூஸ் பண்ணலாம். மேலே கேப் மாட்டிட்டு அந்த கேப்பில் போட்டுட்டு இங்கே நீங்கள் உங்களோட கோப்ரோவோ உங்களோட ஆக்ஷன் கேமராவோ, இது மோஸ்ட்லி ஆக்ஷன் கேமரா மாட்டுறதுக்கு தான். ஸோ ஆக்ஷன் கேமரா லைட் வெயிட்டாக இருக்குன்றதுனால நீங்கள் கேப்பில், ஆக்சுவலாக வந்து கேப் தான் போட்டிருப்பாங்க. ஸோ கேப்பில் மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறேன், இதோட டேஷ் கேமரா யூஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னோடய பைக்குக்காக. ஸோ பைக்கில் நான் வந்து கிட்டத்தட்ட டெய்லி போயிட்டுருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அப்படி போகும்போது எனக்கு வந்து டேஷ் கேமரா இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அதை இதை நான் எங்கே மாட்டியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பேக்கோட ஸ்ட்ராப். நான் டெய்லி பேக் கேரி பண்ணுறேன், சின்ன பேக்கு தான். இந்த டெக்கத்லானோட சின்ன பேக் வரும் அந்த பேக்கு. ஸோ அந்த பேக்கில் நான் இதை மாட்டிடுறேன், அதோட ஸ்ட்ராப்பில் மாட்டிடுறேன். ஸோ தட் இன்னும் ஃப்ரண்ட்டில் அப்படியே கேமரா தனியும். ஸோ அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே போவேன் கைஸ். இதில் வந்து ஆப்வியஸாக இது மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் வந்து பேச முடியாது. இது வந்து விலாக் மாதிரி நீங்கள் எடுக்க முடியாது. இப்போ நிறைய பேர் விலாக் மாதிரி ஹெல்மெட்டில் மாட்டி அதை வந்து உள்ள மைக் அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே போவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது. பட் யூ கேன் யூஸ் இட் அஸ் அ டேஷ் கேம். இப்போ எனக்கு நான் வந்து பேச வேண்டிய எனக்கு அவசியம் கிடையாது. ஐ வாண்ட் டு பி சேஃப். ஸோ அதனால் வந்து இப்போது ஃப்ரண்ட்டில் வராமல் ப்ராப்பராக ஓட்டுறான வண்டியை, லைக் அதர் ரைடர்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காங்களா, ஸோ இது மற்ற ஆக்சிடென்ட்ஸு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இது வந்து நான் டேஷ் கேமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நாட் இன் எனி இன்டென்ட் டு டூ விலாகிங்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு மைக் தேவையில்லை. ஸோ நான் வந்து
இதை வந்து இந்த பேக் ஸ்ட்ராப்பில் நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு தான் கைஸ் இந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ முதல்ல எடுத்தது இதுக்காக கிடையவே கிடையாது. முதல்ல ஆக்சுவலாக நான் கேப்புக்காக தான் எடுத்தேனே. கேப்பில் போட்டு மாட்டி மேலே கேப்பில் மாட்டி நம்ம ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இந்த கேப்பில் நம்ம கேமரா மாட்டிட்டோம்னா அது மாதிரி ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் மேலே. நம்ம போட்டால் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து இது தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக இது உடஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு காட்டிடுவேன் வேணாம். இங்கே பாருங்கள், இது இப்படி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்களா உடஞ்சே போச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை எடுத்துருக்கேன். வேணால் இப்போ தூக்கி நான் இதை மட்டாச் பண்ணிடுறேன். கரெக்டாக உட்காரதான் பார்ப்போம். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும். ஸோ ஸோ உட்காந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. ஸோ நல்லா டைட்டாக உட்காந்துரும். ஸோ எஸ், இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் மக்களே. ஏன்னா இதில் இருக்க சூப்பரான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் திருப்பிக்கலாம். சரிங்களா? அப்படி தான் நான் என்னோட இப்போ இந்த கரண்ட் இதை நான் திருப்பி வச்சுருக்கேன். ஸோ கரெக்டான இப்போ பொசிஷன் வந்துருச்சா? ஸோ இதை தூக்கி நான் அப்படியே வந்து என்னோடய பேக்கில் அட்டாச் பண்ணிடுவேன் கைஸ். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் இதுவும் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ எஸ், இதான் கைஸ் இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ. அதை தாண்டி இதோட வந்து யூசர் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா நான் கிட்டத்தட்ட வாங்கி 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது எனக்கு தெரிஞ்சு. நான் எக்ஸாக்டாக இப்போ வாங்க ஞாபகம் இல்லை, ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணி விட்றேன். 3 இயர்ஸ் ஆகுது மக்களே. அப்போலேருந்து இது வரைக்கும் மிஞ்சி பண்ணால் ஒரு 50 ரூபா தான் டிஃப்ரென்ஸ். இப்போ இதில் வாங்கிட்டு 299 வாங்கியிருக்கேன். அப்போ வந்து 350 எடுத்தேன். ஸோ 50 ரூபா கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் இந்த ஒரு 3 வருஷத்தில். ஸோ எடுத்திருக்கேன், நல்லாவே ஒர்க் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ நல்லாவே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எஸ், ரீசெண்ட் டைம்ஸ் தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த கிளிப்பு உடஞ்சி போச்சு. ஸோ அதான் எடுத்திருக்கேன். ஸோ குவாலிட்டி வைஸ் குட் மக்களே, நல்லாவே இருக்குது. இன்க்ளூடிங் திஸ் இப்போ நான் பேக்கில் அட்டாச் பண்ணால் எந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக போய் ஃபிட் ஆகுது. ஸோ தட் இன்னும் ஏதாவது அது ஆனால் ஓட்டும் போது வைப்ரேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஹெல்மெட் கேம் அளவுக்கு இல்லை. கண்டிப்பாக ஹெல்மெட் கேம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த கேமராவில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அதாவது உங்களுக்கு வந்து எந்த ஒரு அந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் அந்த மாதிரி நீங்கள் இந்த டிடெக்ட் வந்து பண்ணாமல் இருக்க முடியாது. இது வந்து ஸ்டேபிளைசேஷன் வந்து 0 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் ஆனால் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேக்கில் அட்டாச் பண்ணும்போது ஸ்டெபிளைசேஷன் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இப்போ நீங்கள் இதை வந்து ஹெல்மெட் அட்டாச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா ஸ்டெபிளைசேஷன் கொடுக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக உங்களுக்கு கேமரா கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் பேக்கில் மாட்டும் போது அந்தளவுக்கு ஸ்டெபிளைசேஷன் இல்லை. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் சம்திங் யூ வாண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு தீர்வாக உங்களுக்கு இருக்கும் மக்களே. ஸோ அதுதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். பட் குவாலிட்டி நான் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட நான் வந்து 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்லாவே இருக்குது, குவாலிட்டி நல்லாவே உங்களுக்கு உழைக்கும். இப்போ இது தெரிஞ்சு இது வந்து இன்னும் 3 இயர்ஸ் வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இன்னும் கூட வரும் கைஸ். இது இன்னும் கூட வந்திருக்கும். நான் பண்ண தப்பு தான் ஆக்சுவலாக உடஞ்சிருச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து இது வந்து எம்டியாக டைட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது வந்து எம்டியாக போட்டு இப்படி டைட் பண்ணாதீங்க கம்ப்ளீட்டாக. அது என்ன ஆகுனா போய் இதில் போய் நல்லா டைட்டாக போய் உக்காந்துரும். பார்த்தீங்கன்னா உள்ளே இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடும். இப்படி பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதுக்கும் வந்து வைப்ரேஷன் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இது வந்து அமுக்கும். இது இதோட தின் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை விட இந்த பகுதி தின். ஸோ இதனால் வளைஞ்சு எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு வாட்டி கிராக் விழுந்துருச்சு. ஸோ என்னோடய தப்பு தான். ஸோ அதனால் வந்து இப்போது சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி வந்து டைட் பண்ணி வைக்காதீங்க. ஸ்க்ரூவை தனியாக வைங்க. சரிங்களா? மாட்டும் போது இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எஸ் கைஸ், இதான் கைஸ் அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கும். இது யாருக்குன்னா டெய்லி பைக்கர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேமராவும் ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணாங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை கைஸ்.